மோனிகா அப்படியே நேராக வெயில் கூடுறங்குள்ளே வயக்காடு கூட்டு போயிரு. வேறு எங்கிட்ட லெஃப்ட்டில் ரைட்டு இண்டிகேட் போடாதீங்க. எதுக்கு சண்டை உனக்கு? எதுக்குன்னு தெரியல, பூச்சியை விரட்டிகிட்டே இருக்கான். இன்றைக்கி நம்ம தூரத்தில் வயக்காடில் அங்கே ஒரு நெல் அறுத்துருக்காங்க. அங்கே தான் மேய்ச்சல் போகிறோம். கம்மாய்க்கெலாம் போல் அங்கே ஏதோ வரப்போ கொஞ்சம் புல்லுகள் இருக்கும். எல்லா ஆடும் அங்கே தான் மேயுது. நம்மளும் போய் மேய்ப்போம். நீங்கள் அங்கே கொண்டு போகிறங்குள்ளேயே மணி 10 மணி ஆயிரும் போலங்க. நீங்கள் எல்லா மரத்துக்கு போய் நெத்து பார்த்துட்டு அப்புறம் வந்து தான் நிற்பாங்க. அது போக இன்றைக்கி ஸ்கைஃபால் வந்துட்டாரு கேப்டன். வேறு வழியில் எழுத்துக்கு வந்துட்டேன். என்ன செய்ய எல்லாம் சமாளிக்க முடியாது. கடைசியில் 6 டோக்கியோ அவ்வளோ முடியலைங்க. அவளுக்கு அந்த ஃபீவர் இருக்குது. நீங்கள் எல்லாம் எங்கே வராங்க? அப்போ ஒருத்தி கிரேசி மட்டும் கிறுக்கு கிரேசி இவ இஷ்டத்துக்கு தான் நடப்பா. இந்த இடம் கறி போனதுலேருந்து ஒரு ஈக்கா கூட அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது. இவங்களும் பசங்க நிற்க மாட்டாங்க. என்னெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீட்டு இப்பயே வந்துருச்சு. என்டோ காற்றுக்கு நெத்து விழுந்திருக்கும் போலுங்க. அதான் தாருக்கு வருங்க. அதான் தின்றாங்க தேடி தேடி. யாராருக்கு வேணும்? அந்த மரத்தில் இருக்க நெத்து இங்கே வரைக்கும் வருது. அவ்வளோ காற்று அடிச்சிச்சு நெத்து. இந்தா பழுது. தின்னு ஒன்று கூட மிச்சம் விடாமல் அடிச்சுன்னு. என்ன ப்ரோ, நேற்று எதுவும் மழைகளாக வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்றைக்கி அது மழை வருமா? நல்லா இறங்கியிருக்கு. மின்னல் வேறு மட்டும் இருக்குங்க. ஆஹா, நல்லா இதாக இருக்குது. பசங்களா ரொம்ப தூரத்தில் வயக்காடுக்கிட்டே இருக்கோம். நல்லா இப்போ தான் இன்ட்ரெஸ்ட்டாக மேய்கிறாங்க வேறு. அங்கிட்டு நல்லா மேலே இறங்குதுங்க. அப்படியே காற்று அடித்து நின்றுச்சுன்னா மழை வந்துடும். அப்படியே கமான் காய்ஸ், வாங்க போய்க்கிடுவோம். இந்த இடத்துல நிற்க வேணாம். சத்தத்தை கிடைக்கலா? இறக்குதுங்க, இறங்குது. மழை இறங்கி வருது. கமான் காய்ஸ், வாங்க போகலாம் பசங்களா. ஒடியா ஒன்று சார். இன்னைக்காவது சித்திரை மழை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இறங்குதுங்க மழை. ஒடியா இட்டு வாங்க ஓடியா. யார் எங்கிட்ட நின்றா நான் மேயாமல் வந்துக்கிட்டே இருக்கிற. ஓடியா வாங்க கிளம்போம். நிறைய கட்டு. ஒடியா ஸ்கைபாலை கூட்டி போ. ஓட்டம் போட்டு கிளம்பிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம். ஒடியா ஓடுறா கருப்பு. முதல்ல ஓடுறா பேனையும் ஓடுறா. பார்த்தேன்னா விட்டே முக்கியமா எத்து போட்டு. மோனிகா ஓடியா. யாரா கடைசியில் வர்றா? கிராஃப்டி ஓடியா கிளம்பிட்டாங்க. என்ன ஓடுறாங்க? என்ன விதத்தில் ஓடுறாங்க? வரி குதிரா உசுரம் கொடுத்து ஓடிக்கிருக்காங்க. நீ 2 பேச்சுக்கிருக்க ஓடி. என்ன விதத்தில் ஓடுறாங்க? ஆத்தா நல்லா கொடுத்து ஓட்டிருக்கேன். சரியான இட்டிட்டும். நிறையா கட்டு உசுரை கொடுத்து வர்றாங்க. நெத்தால் அவளுக்குது. நெத்துக்கு தான் இந்த ஓட்ட விட்றாங்க. என்ன ஓட்ட விட்றாங்க? வடக்கு பக்கம் மழை இறங்கிடுச்சுங்க. காற்று அமர்ந்து கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. அங்கிட்டு இருந்துக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பசங்களா எல்லாம் ஒரு இடத்துல போய் நின்றுடா. அப்படியே வா கமான் காய்ஸ். மைக் செட் மாயக்கா இங்கிட்டு போகிற. அவங்க அங்கிட்டு போகிறாங்களே. அம்மியாத்தா ஓடுத்தா. நீ பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க. வரி குதிரை உனக்கு என்ன அசல் தனியாக சொல்லுமா? பூரி வா. அவ்வளோதானா? எல்லாம் ஓட்டாங்களா? இவ்வளோ சத்தம் இருக்குதா? முட்டுது. நம்மளும் வெட்ட வழி இருக்கும். தலைக்கு மழை இறங்குது. எங்கேயோ இறங்கிருச்சு. ஸ்கைபாலே 2 வேடிக்கை பார்த்துக்குங்க. வந்துருச்சுடா மழை. ஓடுங்கடா, வேமா வாங்கடா. அப்படியே வந்துருச்சு. வேணா கமான் காய்ஸ். அப்படியே மாயக்கா. கடைசியில் அப்படியே மழை 2 போச்சுங்க. ஆடு மாடெல்லாம் நனைஞ்சிக்கிட்டே வந்தது. அப்படியே அரைகுறை நனைஞ்சு வச்சா இன்னும் ஹீட்டு கிளப்பி 4 ஆடு இன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் கழிஞ்சிக்கிட்டே கிடக்குங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய கடா வரி குதிரை போத அக்னி. அப்படியே நைட்டெல்லாம் அணைத்தி காய்ச்ச வந்து வீட்டில் மட்டும் ஏற்கனவே ஒரு குட்டியாக காய்ச்ச மாறி வந்துச்சுன்னா இப்போ இந்த நேற்று அரைகுறையாக பெஞ்சு அது பேயாமல் சாரில் இருந்தால் கூட விட்டுருக்கலாம். அப்படி பேஞ்சு நனைஞ்சு அரைகுறையாக போனது காலத்துக்கு சூட்டை ஹீட்டு கிளப்பி கழிஞ்சிச்சு. விடிய காலம் பார்க்க ரொம்ப கழிஞ்சு கிடக்கு. இன்றைக்கி வீட்டிலேயே ஓட்டேன். இல்லை நம்ம அம்மனி ஆத்தாவும் கொஞ்சம் அப்படியே அந்த காய்ச்ச கறங்குது. நேற்று நைட்டு நனைஞ்சதுக்குண்டா அம்மனி கறங்க வச்சா கண்ணை மூடுறா. ஒரு வாரமாக இவன் உடம்பு முடியாமல் கிடந்தான். அதான் கழிச்சல நிப்பாட்டிட்டு காய்ச்சல் சரியாயிட்டு நைட்டாக வந்தான். பயவில் அவன் இன்னைக்கு வெளியே போட்டான். இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, நம்ம குட்டி ஒன்று இறந்து போச்சுங்க. அது எந்த குட்டின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கருவாச்சியோட 2 குட்டி படிச்சில் பால் குட்டி. அதில் ஒரு குட்டி நீட்டாக இறந்து போச்சு காலையில். சூப்பர் குட்டிங்க. நீங்கள் அந்த உடம்பு சரியில்லாமல் கழிச்சில் வந்து அதே தாங்க அப்படியே இறந்து வச்சு. பால்குடி குட்டி தான் வாரத்துக்கு ஒரு குட்டி இறந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பேட் நியூஸ் என்னென்னா, கடும் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இது வரைக்கும் பார்க்காத வெயிலுங்க. அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் பார்க்காத வெயில் அப்படி அடிச்சுக்கிருக்குங்க. ஆடு மாடெலாம் கிறங்கப்படுது. கரெக்டாக 12 மணிக்கெலாம் வெயில் சரியான அடிக்குது. எங்கே இப்போல்லாம் வீட்டுக்கு போகிறதில்ல. மதியம் 3 மணி வரைக்கும் ஒரு வயக்காட்டில் வேப்ப மரத்தில் அங்கனே அடைய போட்டு 3 மணிக்கு மேலே போய் 4 மணிக்கு வீட்டில் தண்ணிக்கு விட்டு மதிய தண்ணியை அப்புறம் பக்கத்தில் 5 மணி போல் இங்கனே கம்மாக்குள்ளே ஏற்ற போட்டுக்குவேன். தண்ணிக்கு இப்போ வீட்டுக்கு ஏன்னா வீட்லேயும் போனால் அங்கேயே வைக்க காய்ச்ச மாறி வருது. அங்கனே வயக்காட்டிலே ஒரு இடத்துல போட்டு மேய விட்டு அங்கனே போட்டுருவேன். அப்புறம் போய் 3 மணிக்கு மேலே வீட்டில் போய் சாப்பிட்டுக்குவேன். இந்த தெரியுதா எப்போயும் நம்ம அடைய போடுவோம். போன வருஷம் அந்த வேப்ப மரத்தில் தான் அங்கனே நல்ல நிழல் இருக்குது. மதியம் ரெஸ்ட் எடுத்துருவேன். இப்போ நம்ம இந்த வயக்காடுக்கு வரல, இன்னும் நம்ம போகணும். அங்கே ஒரு வயக்காடு இருக்குது, தென்னை மரம் வயக்காடு. அங்கே போகணும். அதில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்படியே போவோம். வயக்காட்டில் ஒரு வாரம் நல்லா மேய்ச்சோம். ஆனால் அவ்வளோதான் காலியாக போச்சு. நம்ம அந்த வயக்காடுக்கு தான் அங்கிட்டு போகணும். இன்றைக்கி தான் மே 1. அதாவது இப்போ சொல்லப்போனால் ஏப்ரல் கடைசியிலேருந்து அந்த கடுமையான பஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றாங்க. இதெல்லாம் வெயில் கிடையாது. போன வருஷம் எல்னினோ தான் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது லானினா எல்னினா வந்துச்சுன்னா அந்த ஆண்டு வந்துச்சுன்னா, எல்னினா வந்தால் தான் பெரிய பிரச்சனை. லானினா கூட தப்பிச்சுக்கலாம். அதை பற்றி என்னென்னு போக சொல்கிறேன். அதுக்கு இந்த வருஷம் வெயில் நான் அடுத்த வருஷம் தாக்க பிடிக்கும். ஏன்னா வெயில் குறவுங்க. அடுத்த வருஷம் வரப்போகுது.
பஞ்சம் இனிமேல் தான் நமக்கு ஸ்டார்ட். எந்த வரப்புலேயே மேய்ஞ்சிட்டு வரமாட்டாங்க. இவ்வளோ வாங்கடா இன்னும் போகணும்டா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். அங்கே கொண்டு போகணும். பழுனே மரத்தில் நின்றா கதையாகாது. இங்கே நிற்க போறியா, என் கூட வர போறியா? வா, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தேன்னா கொஞ்சமாக பச்சை புல் எனத்துவோ ஒரு 1/2 வகுறாது நிறைய. மதியம் இந்த வேப்ப மரத்துலாங்க வந்து போட்டுருவேன். நல்லா குழுன்னு இருக்கும். பருப்பே போய் கருப்புசாமி படுத்துச்சான். வாங்கடா இங்கிட்டு நெல் கோடை நெல் போட்டிருக்காங்க. அதை போட்டிருக்காங்களா, இங்கிட்டு பருத்தி போட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் இங்கிட்டு தான் வைப்போம். நம்ம வளைஞ்சி அங்கிட்டு போகணுங்க. இன்னும் வாங்க ஒன்று சேர்ப்பவங்கள சொன்ன மாதிரியே நம்ம அம்னியாத்தாவும் ரொம்ப கரங்கரா. நீ இவ்வளோ வீட்டில் விட விட்டுவிட்டேன். வாடா உன்னே வீட்டில் விட்டுருக்க முன்னும் ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் கொடுத்ததே வரையும். வாடா வந்து மதியம் படுமுடா. மதியம் தான் எங்களை வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. வெயிலுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் மேயலாம்னு நினச்சா அவங்க வர மாட்டேன்றாங்க. இந்த வேப்ப மரத்தில் ஆடுகளை மதியம் ரெஸ்ட் போடலாம், சூப்பராக குழுன்னு இருக்கும். ஆனால் அங்கே நிற்க விட மாட்டாங்க. வாங்க பாபி கருவச்சி, இங்கே மேயிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, நிறைய கட்டு வாங்கடா. அங்கே போய் எனக்கு கொஞ்சமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த வயக்காடு பக்கம்லாம் வந்து இங்கிட்டு நல்லா அரிசி கொலையாக கிடக்கும். நம்மளா இப்போ ஒன்றுமெல்லாம் போச்சு. வாங்கந்தா அங்கே ஓணுங்க. நம்ம வாங்கடா என்ன போகும்டா. வந்தால் அந்த செடியை கடிக்காமல் போக மாட்டாங்க. பாருங்க நேரத்தில் லைட்டாக சாரம் விழுந்ததுக்கு பாருங்க. எம்புட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விழுந்தா நல்லா சூப்பராக அந்த களிமண்ணுக்கு அதுக்கும் ஒரு மாதத்துக்கு ஈரம். அப்போ அது அப்படியே இருக்கும். அங்கே என்ன இருக்குது, இந்த நெத்துக்கு ஓடுறது இப்படி விழுந்து போடுறாங்க இவர். அங்கே நெத்து நிறையா விழுந்து கிடக்கு காற்றுக்கு. ஒன்று விடாமல் பிறக்குவீங்க. நீங்களாம் ஓடலையா? வாங்கடா ஓடுறத பார்த்தாது வரவேணாம நீங்கள். அழுனே கிணறு இருக்குது, சின்ன வலிச்சே கிணறு இருக்குது பாருங்க. அந்த கிணறு வேறு தண்ணி வற்றி போச்சு. ஆத்தாடி ஆத்தா, ஒரு படி கட்டுமில்ல ஒன்றும் இல்லை. வேறு இந்த தான் நெத்து ராவுறாங்க. வந்தாச்சுங்க அந்த தோட்டத்துக்கு. வருங்க அந்த தாங்க ஏற்கனவே ஒரு தூரம் மேய்ச்சம் போகிறாங்க தாங்க. அந்த இடத்துல வரப்பில் மேய்க்க வேண்டியதான். கிணத்து சுற்றி வாங்கடா, கிணத்துக்கிட்ட வராங்க. கிணத்து சுற்றி வா. இங்கே என்ன இருக்குன்னு இப்படி விழுந்து ராவுறாங்க. மோதிரத்தை கீழே போட்ட மாதிரியே தங்க மோதிரத்தை. அப்படியா ஸ்கைப்பாலே நீ தான் கூட்டு வந்தியா? அங்கே இதில் கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கா. அந்த வரப்பில் ஒத்த புல்லாக கடிச்சு செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாம் மேய்து. இதுலேயும் கொஞ்சம் புல்லு கிடக்கு குண்டுக்குள்ளேயும். அது வரைக்கும் மேய்ச்சிக்கிட்டு அப்படியே மேய்க்கணுங்க. வலது காலம் எடுத்து வச்சுட்டு நேரம் நிறைய கட்டுறாங்க இவர். கீழே குனிஞ்சு மேய்க்கிறான்டா. அங்கே போய் என்ன ஸ்பெஷலாக இருக்கா? இதுவும் சிம்ம புல் இருக்கா? வேறு மூலியை பாரு தவிரா. நம்ம ஏலியன் நல்லா தவி வாடு, நல்லா உருண்டு பாருன்னு வாடுங்க. கொஞ்சம் பச்சையாவது இருக்கடி, சந்தோஷம் போடுங்க. வரப்பில் மேய்கிறாங்க. பசி வந்தாலே தன்னாலே தலையை வளைச்சிருவாங்க. ஒன்று சேருங்க, கொடுத்த விடாங்க. நல்லா சொறி இருக்கு. அங்கே கூட்டு வந்துருக்கேன் வாரு. தள்ளு வரப்போ தள்ளு நகட்டி வைங்க. மெய்கிறான் இப்போதான்ப்பா மெய்கிறாங்க. இந்த தூரத்தில் தெரியுதாங்க. அங்கே பக்கத்தூர் ஆடெல்லாம் அங்கிட்டு இருந்துக்கிட்டு வராங்க. இல்லை ஏன்னா காரணம் இங்கன்னு ஒரு பச்சை இருக்குது. அந்த நெல் அறுத்ததுக்காக வருது. வாங்க நம்மளும் ஒரு ஓரத்தில் வைப்போம். என்னங்க அந்த ஆடெல்லாம் இங்கிட்டு முடியாது, நம்ம அங்கிட்டு போகணும் பார்க்குற. அந்த ஆடெல்லாம் அங்கிட்டு வருது. நீங்கள் ஆடை பார்க்காம இருவீங்க. இல்லாண்டி மெயினும் வேறு எங்கேயும் போக முடியாது. பெரிய மரம் என்ன தென்னை மரத்தை பேன் பார்த்துக்கிறீங்க. மேய்டி தென்னை சுவையாது கடி ஏதாவது செய்யுங்க. ஏன் இப்படி நின்றுருக்கீங்க? விரதமா நேற்றுக்கும் நல்லா மேய்ச்சிங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இங்கிட்டு போனால் இங்கிட்ட ஒரு தோப்பு இருக்குது. இங்கிட்டலாம் நம்ம பெர்மிஷன் கிடையாது, போக முடியாது. இப்போ தான் வரப்போ பிடிச்சி மேய்கிறாங்க. மேய்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் மேய்ஞ்சா போதும். நல்ல புல் பசப்பு கிடக்குங்க. எனத்தவோ ஒரு 2 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு 2 நாள் கழிச்சு காணாமல் போயிடும். எனத்தவோ கொஞ்சம் பசப்பு கடுக்கும். பாருங்க இந்த கிணறு மேட்டில் வெறும் எருக்கில் பூவாக இருக்கும் இருக்க. நல்லா வெள்ளை எருக்கலையாக இருக்குது. இந்த கிணறை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க தாடி ஆத்தம் பார்க்கும்போது சுற்றி வேப்பங்குலையாக இருக்குது. தாடி ஆத்தம் கிணறு பெரிய ஆழமாக தாங்க இருக்கும் போல தெரியுது. சரியான ஆழங்க. இருந்தாலும் பசங்களை பார்த்து மேய்ங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு 2 வேப்பங்குலையை கடிக்கிறாங்க. எருக்கலையே கடிக்க. அதுக்கிட்ட அங்கிட்டு கூட்டு வந்தேன். அன்றைக்கி போன வருஷம் அந்த மரத்துக்கிட்ட வந்தோம், கிணறுக்கிட்ட. இந்த வருஷம் இங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த வருஷம் அந்த பக்கம் போயிடும் போல். இப்படியே கொஞ்சம் போக கூடிக்கிட்டே போகுது. நல்லா தின்னுக்க இருக்கல. சரி அழுனே நான் வேப்பங்குலையை கடிச்சு வந்துட்டியா? போதும். தண்ணி தான் இல்லை இந்த இடத்துல. கிணறு இருக்குது, தண்ணி இருக்குது, ஆனால் குடிக்க தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே வா, நான் அப்படியே திரும்பிட்டாங்க அவங்களே. நல்ல பச்சை கிடக்குங்க. ஒரு 2 நாளைக்கு மேய்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்றுமே இருக்காது. இதுக்கு மேலே ஒரு 5 நிமிஷம் கூட மேய மாட்டாங்க. நேராக அந்த வேப்ப மரத்துக்கு தான் போயிடுவாங்க. இந்த வேப்ப மரம் நல்லா இருக்குது, ஆனால் படுக்க தோது இல்லாத இடமா இருக்குது. நீங்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. கையால் வச்சு எக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கிட்ட அந்த பக்கம் போயிடுறது மாதிரி சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க யார் போய் சீட்டை பிடிக்கிறோம், முதல்ல போய் சீட்டை பிடிச்சிங்க. அவங்க சீட்டை அவ சீட்டை பிடிக்கிறா. போங்கடா ஒரு வழியாக வந்தாச்சுரா. எப்பா அங்கேருந்து வர்றக்குள்ளே பெரும் பாடு. பேரு மேலே நல்லா குழுன்னு இருக்குது. இந்த 2 3 வேப்ப மரம் இருக்குது. 3 4 5 வேப்ப மரம் இருக்குது. நல்லா படுக்க முடியா. கமான் கைஸ், எஸ்டோனியா டோக்கியோ வந்து பாருங்கடா. எல்லாம் வெயில் கூடித்தாங்க போகுது. ஒரு நாளைக்கு வரணும். நம்மளை இன்றைக்கி தண்ணி வேறு கம்மியாக கொண்டு விட்டேன். எனக்கும் இருந்தாலும் ஒரு 3 மணி நேரத்துக்கு என் தாக்கு பிடிக்கணும். வரும் டோக்கியோக்கு தூக்கத்தை பாரு. தூங்கு நல்லா. இன்னும் 1 மணி நேரம் நல்லா தூங்க. வெயில் குறைஞ்சபடி கிளம்புவோம். நல்லா ஆளுக்கு ஒரு பக்கம் முடிச்சு நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா தூங்குங்கடா. வெயில் குறைஞ்சபடி கிளம்புமா. கை பால் மூடி தண்ணியை அங்கே படுத்துருக்கா. பழுங்க தண்ணி தாக்க எடுத்துருச்சா? யார் ரோசியை தான் கொடுக்கும் தலா. எல்லாம் தண்ணி இல்லைடா. இங்கேயே கொஞ்சம் அடியில் போயிருக்குங்க. சரி வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். வெயில் குறையிற மாதிரி தெரில. வெயில் 4 மணிக்கு அப்புறம் கூட குறைய மாட்டேங்குதுங்க. முடிஞ்சளவுக்கு பெரிய ஆளு காய்ச்சல் வந்தாலும் ஊசி போட்டு சமாளிச்சு போடுறேன். இந்த குட்டியெல்லாம் குட்டி தான். ஒரு குட்டி இறந்து வச்சா இன்னைக்கு கருவாச்சிமா இறக்க மாட்டான்னு. சூப்பர் குட்டிங்க இருக்குதுல்ல. இறந்து வச்சு மீதி குட்டியில் பத்திரமா தான் வச்சுருக்கோம். பறன் போட்டு உள்ள தென்னங்கத்தெல்லாம் போட்டு உள்ள குழுக்குன்னு வச்சுருக்கோம். இருந்தாலும் காய்ச்சல் அப்படியே பரவுதுங்க. அப்படியே பற்றிக்கிட்டு நம்மளும் சரியாக போகும். மணி 3 மணி ஆகுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை சந்திக்கவா. மழை பெய்யும் இன்றைக்காவது பார்ப்போம். நேற்றாவது ஏமாந்துச்சோம். சரி ரைட். அடா பை நண்பர்களே, போய் பசங்களை பற்றி போகிறேன். ரொம்ப இதாக இருக்குது.